போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை நீக்கவே பூலோகம் நீக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று 2000 வருஷத்துக்கு முன்னால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையை சுமந்து தீர்த்த ஒரு தேவன் உண்டு. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். பூமியானது ஒரு ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது என்று வேதவசனம் சொல்லுது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அருமையானவர்களே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று ஆண்டவர் இயேசு கூறியிருக்கிறார். அன்புக்குரிய நண்பரே, இயேசு வானத்தை பூமி படைத்த தேவன் இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக, நம்மளை பாதுகாப்பதற்காக, நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பதற்காக சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ரத்தத்தை சிந்தி அவர் சுமர்ந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது, விசுவாசம் வைக்கும் பொழுது நம்முடைய பாவத்தை மன்னித்து நமக்கு பாவ விமோசனத்தை அளித்து நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. நம்ம எல்லாரையும் பார்த்து வேதவசனம் சொல்லுது, மனம் திரும்புங்கள். அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, அருமையான சகோதரி, வாழ்க்கையை சமாதானம் இல்லாமல், வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து சொல்றார், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா துன்பத்தையும் மாற்றி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுடைய துக்கத்தை மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரை நீ நோக்கி பார்ப்பீர்கள், என்னை நோக்கி பார்ப்பீர்களானால் இயேசு சொல்லுகிறார், அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஒரு வாழ்க்கையில வெளிச்சம் வரணுமா? ஒரு வாழ்க்கையை சமாதானம் வரணுமா? ஒரு பாவம் நம்மளை விட்டு போக வேண்டுமா? நமக்கு சந்தோஷம் வர வேண்டுமா? பாவத்தை போக்க சாபத்தை தீர்க்க ஒரு தேவன் உலகத்துக்கு மனுஷனாய் வந்திருக்கிறார். அன்பு தகப்பனே, அன்பு தாயே, மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேவனாய் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு மெய்யான ஆத்தும ரட்சிப்பையும் சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் நீங்கள் அடையலாம். அன்பான தெய்வ மக்களை, அவர் சொல்கிற உலகத்தில் வந்து எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற ஒளியே மெய்யான ஒளி. இயேசு சொல்கிற, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிற பாவத்தை சாபத்தை நீக்கி ஒரு பெரிய சந்தோஷத்தை, பெரிய ரட்சிப்பை கொடுக்க இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். உங்களுக்கு பெரியான சந்தோஷத்தை கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து இப்படியே நம்முடைய காலத்தை முடித்து போவதல்ல, இனி ஒரு வாழ்வு இருக்கிறது. அவர் சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இந்த உலகத்தை நியாயந்திருக்கிற இயேசு கிறிஸ்து சீக்கிரமா இந்த உலகத்தை நியாயந்திருக்க வரப்போகிறார்.
அந்த பரலோகத்துக்கு மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்வு இருக்கிறது. இதோடு மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து போவதல்ல. நாம் மரித்த பிற்பாடு இன்னொரு வாழ்வுக்கு நாம் போக வேண்டும். வேத வசனம் சொல்லுது, ஆத்தும அறிவு இல்லாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லதல்ல. ஒரு ஆத்தும உண்டு. இந்த சரீரம் அந்த பூமி மண்ணுக்கு போக வேண்டும். நாவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகாதுக்கு முன்னால உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை என்று நம்மளை படைத்த தேவனை நினைக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுது. அன்பான சகோதரா சகோதரி, இன்று மரித்தால் எங்கே போவாய்? ஆண்டவர் சொல்றார், தூங்கும் போது உன் ஜீவன் போனால் யாரிடம் சேர்ந்திடுவாய்? தூங்கும் போது உன் ஜீவன் போனால் யாரிடம் சேர்ந்திடுவாய்? வாழ்வு சதம் என்று எண்ணி மனதிலே கொள்ளாதே பொய்யான வாழ்வு சதம் என்று எண்ணி மனதிலே கர்வம் கொள்ளாதே. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை மறந்து போகாதே. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை மறந்து போகாதே. வாழ்வு சதம் என்று எண்ணி மனதிலே கர்வம் கொள்ளாதே. ஒரே ஒரு வாழ்வு, ஒரு பிறப்பு என்றால் ஒரு இறப்பு. இறப்புக்கு பிற்பாடு நாம் செல்ல வேண்டிய இடம் எங்கே இருக்கிறது? ஆண்டவர் சொல்கிறார், இன்று மரித்தால் நீ எங்கே போவாய்? மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்வு இருக்கிறது. மரணத்துக்கு பிற்பாடு பரலோகம் என்று ஒரு இடம் இருக்கிறது. நரகம் என்று ஒரு இடம் இருக்கிறது. நரகத்தை தேவன் மனிதனுக்காக உருவாக்கவில்லை. தேவன் மனிதனுக்காக பரலோகத்தை உருவாக்கி இருக்கிறார். நரகம் மனிதனுக்கு அல்ல, நம்மளை ஆசீர்வதிக்க, நம்மளை மோட்சத்திற்கு கொண்டு போய் சேர்க்க இயேசு கிறிஸ்து நம்மளை அழைக்கின்றார். உங்கள் ஒவ்வொருவரை கூப்பிடுகிறார் பரலோக. இன்று இயேசு சீக்கிரமா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், வாசல் படியிட்டு கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், உள்ளே பிரவேசித்து அவனோடு நான் வாசம் பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நற்செய்தி. இயேசு கிறிஸ்து உங்களுடைய இல்லத்தில் வந்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார், உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். வேத புஸ்தகத்திலே சகை என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் பெரிய ஐஸ்வர்யவான். பணம் இருக்கு, பொருள் இருக்கு, சமாதானம் இல்லை. அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். இயேசுவை நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை உங்களுக்குள்ள வர வேண்டும். இயேசு அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் தென்படுவார். ஐயே, அந்த சகையுக்கு ஆண்டவர் தென்பட்டான். தென்பட்டு இயேசு சகை வீட்டுக்குள்ள போட விடல, ஒரு பெரிய சந்தோஷம். ஐயா, நோயிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, அவர் செஞ்ச எல்லா குற்றங்களையும் இயேசு மன்னித்து ஒரு பெரிய சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்து சகை வீட்டுக்கு கொடுத்ததாக வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே இயேசு கிறிஸ்து இந்த கிராமத்தில் வாழ்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேடி வந்திருக்கிறார். உங்கள் இல்லத்தை தேடி இந்த சத்தம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரி, அருமையான சகோதரா, அருமையான நண்பா, பெற்றோர்களே, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் இயேசு கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் வீட்டாரும் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசுநாதர் மேல ஒரு நம்பிக்கை வையா, அவர் ரொம்ப நல்லவர். இந்த இயேசுநாதர் எங்களுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார், எங்களுடைய நோய்களை மாற்றி இருக்கிறார், எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். யான் பெற்ற இன்பம் அந்த வையகம் பெற வேண்டுமே, இந்த தேசம் தேவனை அறிய வேண்டுமே, சோத்திரம் பரலோகம் வர வேண்டுமே, தேவராஜ்யத்தை காண வேண்டுமே. இயேசு கிறிஸ்து இன்று வருவாரால் பரலோகம் போவோம் என்கிற நிச்சயம் இருக்கிறதா? நிச்சயத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே. நீங்களும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று இயேசுநாதர் உங்களை அழைக்கிறார். அன்பு தகப்பனே, அன்பு தாயே, மனம் திருப்பி உங்களுடைய வாழ்க்கையை, உங்கள் உள்ளத்தை, இல்லத்தை இயேசுவுக்கு கொடுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பரலோகம் செல்வதற்கு ஒரே ஒரு வழி, மோட்சம் செல்வதற்கு ஒரே ஒரு வழி, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு வழி, பாவ கட்டிலிருந்து சாப கட்டிலிருந்து நம்மை மாற்றுவதற்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழி. அந்த வழியை நாங்கள் அடைந்திருக்கிறோம். ஆகையினால்தான் அந்த இயேசுவை பற்றி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதர, அருமையான சகோதரி, ஒரு வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து, இயேசுப்பா என் உள்ளத்துல வாங்க என்று ஒரு வார்த்தை நீங்கள் கேட்கும் பொழுது, ஒரு வாழ்க்கையில மெய்யான சந்தோஷத்தை, மெய்யான விடுதலையை, பாவ மன்னிப்பை இயேசுநாதனால நீங்க அடையலாம். நீங்க வெற்றி அடைவீர்கள். நீங்கள் வாழ்வீர்கள். இயேசுவை நம்புங்கள், இயேசு விசுவாசிங்கள். தேவனுடைய ராஜ்யம் உங்க வீட்டை தேடி வந்திருக்கிறது. பரலோகம் உங்க வீட்டை தேடி வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டை தேடி வந்திருக்கிறான். எங்கள் மூலமா இயேசு கிறிஸ்துவை உங்க கையில கொடுக்கப்படுற அந்த புத்தகத்தை எல்லாம் படித்து பாருங்கள். இயேசுநாதருடைய அன்பு, இயேசுடைய பிறப்பு, வளர்ப்பு, பாடு, மரணம்,
உயிர்த்தெழுதல், மீண்டும் உலகத்தை நியாயந்திருக்க நியாயாதிபதியா வரப்போகிறார் என்ற ஒரு நல்ல செய்தி எல்லாம் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. அன்பு தகப்பனே, அன்பு தாயே, ஒரு வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களானா அந்த சந்தோஷத்தை இயேசுநாதர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த இயேசுநாதர் மேல நீங்க விசுவாசம் வைக்கும் பொழுது, நம்பிக்கை வைக்கும் பொழுது மெய்யான சந்தோஷத்தை அடையலாம். உங்களுக்காக நாங்கள் ஒரு சின்ன ஜெபம் செய்ய விரும்புகிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த கிராமத்தில் இந்த தெருவில் வசிக்கிற எங்கள் அருமை சகோதர சகோதரிகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா, இவர்கள் எல்லாரும் உடைய ராஜ்யத்துக்கு வரணும். அன்றைய கண்கள் எல்லாம் திறக்கப்படணும். இயேசுவே, உம்மை அறியணும். நீர் மெய்யான தேவன் அறிந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளணும். பரலோகத்தை அடையணப்பா. ஒரு மனிதன் கூட நரகத்துக்கு போகும்படி சித்தம் அல்ல ஆண்டவரே. நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளணும். ஏசப்பா, ஆண்டவருடைய கண்களை திறங்க. இயேசுவே, ஒவ்வொரு ஆவியானவர்கள் பகை மக்கள் மேல இறைவிடுங்க ராஜா. அவருடைய இருதயங்களில் இயேசுவே என்று ஒரு உள்ளத்தில் நினைக்கும் பொழுது வாழ்க்கையில மெய்யான சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் ஒரு ஸ்தோத்திரம். உடைய கர ஒவ்வொருவரையும் ரட்சிக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.